உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்பா கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. அது என்ன சொல்றாரு, ஒரு ரெசார்ட்ல, அவங்க கூவத்தூர் ரெசார்ட்ல அவங்க தங்கியிருக்காங்க. ரெசார்ட்ல முந்தின நாள் நைட்டு வரல நான் தான் முதலமைச்சர். யாரு? செங்கோட்டையன் சொல்றாரு. சசிகலா எல்லோருமே சேர்ந்து ஒரு மனதாக நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு இருந்துச்சு. நைட்டோட நைட்டா பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில வந்து இவர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை, சரி பரவாயில்ல, கட்சியை காப்பாத்தினா போதும், நமக்கு வந்து நாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் அது கைமாறி போச்சுது.